அரக்கோணத்தில் பாதிக்கப்பட்ட பெண் கொடுத்த புகாரில் எஃப்ஐஆர் தாமதமாக பதிவு செய்யப்பட்டதாக எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டினார். அந்த பெண் தனக்கு ஏற்பட்ட கொடுமைகளை ஆளுநரிடம் தெரிவிக்க தாயாருடன் சென்றபோது காவலர் தடுத்து நிறுத்திவிட்டதாகவும் தெரிவித்தார். அரக்கோணத்திலே ஒரு பெண்ணுக்கு ஏற்பட்ட அவலநிலை, அந்த பெண் காவல் நிலையத்திலே புகார் கொடுக்கின்றார். உச்சநீதிமன்ற தீர்ப்பின்படி அந்த பெண் கொடுத்த புகாரை அப்பொழுது எஃப்ஐஆர் பதிவு செய்ய வேண்டும். ஆனால் அந்த பெண் 7ஆம் தேதி காவல் நிலையத்திலே புகார் கொடுக்கின்றார். 10ஆம் தேதி தான் அந்த புகாரை பதிவு செய்கின்றார். எனக்கு ஏற்பட்ட கொடுமைகளை மேதகு ஆளுநரிடம் தெரிவிப்பதற்காக சென்னை சென்றிருக்கின்றார் அவருடைய தாயாருடன். அங்கே சென்றவுடன் அங்கே இருக்கின்ற காவலருக்கு இது தெரிய வருகிறது. மேதகு ஆளுநரை சந்திக்க விடாமல் தடுத்து நிறுத்தி அந்த பெண்மனையும் அவரோடு வந்த தாயாரையும் ஒரு ஆட்டோவில் 2 பெண் காவலர்கள் ஏற்றி வழியிலே இறக்கி விடுகின்ற கொடுமை இந்த ஆட்சியிலே தான் பார்க்கப்படுகிறது. அந்த பெண்மணி சொல்லுகின்றார், இவ்வளவு கொடுமை எனக்கு ஏற்பட்டிருக்கின்றது. எனக்கு ஏற்பட்ட இந்த அவலங்கள் வேற எந்த பெண்ணுக்காக ஏற்பட்டால் அவள் எப்படி துணிந்து வந்து புகார் கொடுப்பார்கள்? எவ்வளவு மோசமான ஆட்சி நடைபெற்றுக் கொண்டு என்பதற்கு இந்த அரக்கோணமே சாட்சி என்பதை இந்த நேரத்தில் தெரிவிக்க விரும்புகின்றேன்.